லைகா மொபைல் அதிபர் சுபாஸ்கரன் பின்னணியிலே புதிய கூட்டணி ஒன்று வடக்கு கிழக்கில் களமிறங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தகவலை ஊடகவியலாளர் ஒருவர் பகிர்ந்திருக்கின்றார். இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஊரு இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு சந்தோஷம் என்பார்கள். அதே போல தற்பொழுது தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே பல குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தனித்தனியாக தமிழ் தேசிய கொள்கையில் இணைந்து பணியாற்றுகின்ற கட்சிகள் போட்டியிட இருக்கின்றன. இதனால் பலம் குறைந்து போய் இருக்கின்றது. அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இப்போது தமிழ் தேசியத்தை கொண்டு செல்லுகின்ற தமிழ் தேசிய பாதையில் நிற்கின்ற கட்சிகளிலே எத்தனை கட்சிகள் ஒன்றாக நிற்கின்றதோ அந்த கூட்டணியில் ஏனைய தனி கட்சிகள் சேர்ந்து இயங்குவதுதான் சரியான முறையாக இருக்கும் என்பதையும் கூறி வருகின்றோம். அதனை ஏற்காவிலும் புதிய ஒரு கூட்டணி அமைத்தாவது அனைவரும் ஒன்றாக போட்டியிடுவதற்கு முன்வர வேண்டும். ஆனால் அனைவருமே ஒன்றாக வேண்டும், தமிழ் தேசியத்தை வென்றாக வேண்டும் என்பதில் தமிழ் மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். இப்படியான குழப்ப நிலைகளுக்குள் தான் பல கட்சிகள் களமிறங்க இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் லைகா மொபைல் அதிபரும் பிரபல இந்திய திரைப்பட தயாரிப்பாளருமான சுபாஸ்கரனின் பின்னணியில் வடக்கு கிழக்கில் அரசியல் கட்சி ஒன்று இந்த தேர்தலில் களமிறங்க இருப்பதாக ஊடகவியலாளர் ஒருவர் தனது முகநூலிலே பதிவிட்டிருக்கிறார். அதிலே அவர் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். இதை இந்தியா ஏற்கவில்லை, இந்தியா விரும்பவில்லை என்று. ஆனால் அந்த கருத்தில் நாங்கள் உடன்படவில்லை. சுபாஸ்கரன் உள்ளிட்டவர்கள் இலங்கைக்கு வந்தாலே அவர்கள் தங்குவது கொழும்பில் இருக்கின்ற இந்திய முதலாளிகளுக்கு சொந்தமான ஹோட்டல்களில் தான். இவ்வாறு இருக்கின்ற போது இது தவிர இந்தியாவிலே பல முதலீடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற போது இந்தியாவை எதிர்த்து வடக்கு கிழக்கில் ஒரு அரசியலை செய்வதற்கு அவர்கள் முன்வர மாட்டார்கள். காரணம், அவர்களது முதலீடுகள் இந்தியாவிலே இருக்கின்றது. இந்தியாவிலே முதலிட்டால் இந்தியா எதிர்த்தால் என்னென்ன செய்யும் என்கின்ற விடயம் தெரியும். ஆகவே விசாரித்ததன் அடிப்படையில் இந்தியாவின் பின்னணியில் தான் இது செய்யப்படுவதாகவே அறிய முடிகின்றது. ஆகையால் இந்தியன் பின்னணியிலும் லைகா மொபைல் சுபாஸ்கரன் அவர்களின் பின்னணியிலுமே இது இவ்வாறு வடக்கு கிழக்கை மையப்படுத்தி ஒரு அரசியல் கட்சியை களமிறக்கி அதிலே வேட்பாளர்களும் நிறுத்தப்பட்டு தேர்தலை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகின்றது. அதை தாண்டி வன்னி தேர்தல் தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்கும் உதவி செய்கிறார். அவர் தற்பொழுது கேட்க இருக்கின்ற கட்சிக்கும் உதவி செய்கின்றார். அதாவது வழக்கம் போல கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது எவ்வாறு ரணிலுக்கும் ஆதரவாக இருந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பிற்கும் எப்படி ஆதரவாக இருந்தாரோ அதே போல ஒரு நிலைப்பாட்டை தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் இருக்கின்றார். ஆகவே இரண்டு பக்கம் அதை தான் போட்டியிருக்கின்ற கூட்டணிக்கு ஒரு காலையும் சுபாஸ்கரனின் பின்னணியில் இறங்குகின்ற ஒரு கட்சி ஒரு காலையும் வைத்து அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திக்க இருக்கின்றார். அவருக்கு பணமாய் கொட்டது இதிலே என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆகவே இப்படித்தான் இருக்கின்றது இந்த அரசியல் நிலவரம். எனவே தமிழ் மக்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு வர்த்தகர்களின் கையிலும் இந்த அரசியல் போயிடக்கூடாது. வர்த்தகர்கள் என்பவர்கள் எப்போதுமே தங்களது வியாபாரத்தை பாதுகாப்பதற்காகவே அரசியலில் களமிறங்குவார்கள். அரசியல்வாதிகளை கைக்குள் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு தமிழ் தேசியம் சார்ந்த கொள்கையோ அல்லது ஏனைய கொள்கைகளோ இருக்காது. அரசாங்கத்துடன் முதலிட்டு விட்டு அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவார்கள். அரசாங்கத்துடன் முதலிடுவார்கள். அரசாங்கத்தின் ஊடாக ஏதாவது ஒரு டெலிகாம் நிறுவனத்தை பெற்றுக் கொள்வதற்காகவோ அல்லது வைத்தியசாலையை பெற்றுக் கொள்வதற்காகவோ அல்லது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுகள் இருக்கின்ற ஏதாவது நிறுவனங்களை பெற்றுக் கொள்வதற்காக இங்கிருக்கின்ற தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்து அதை வியாபாரத்திற்கான ஒரு உத்தியாக அதனை பயன்படுத்துகின்றார்கள். எப்படி இந்தியா தமிழ் தேசிய கட்சிகளை பயன்படுத்துகின்றதோ தங்களின் தேவைகளுக்காக, அதே போலதான் இந்த வியாபாரிகளும் பயன்படுத்திக் கொள்வார்கள். இதுதான் பொதுவாக வியாபாரிகளின் புத்தி. ஆகவே புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற கோடீஸ்வரர்களான இரண்டு முதலாளிமாரும் தென்னிலங்கையிலே பல முதலீடுகளை செய்திருக்கிறார்கள். அதாவது கிரிக்கெட் வீரர்களின் பெயரில் முழு பணத்தையும் இவர்கள் போட்டு வியாபாரத்தை தொடங்கி வருகின்ற லாபத்தில் பாதி எடுப்போம் என்கின்ற டீலில் எல்லாம் இங்கு கணக்கு வியாபாரம் நடக்கின்றது. ஆகவே அதனை தாண்டி சிங்கள கட்சிகளுக்கு காசு கொடுப்பதும் சிங்கள கட்சிகளின் நிகழ்ச்சி நிரல்களுக்காக இங்கு சுயேட்சை குழுக்களை ஆரம்பிப்பதும் இங்கு புதிய கட்சிகளின் ஊடாக போட்டியிட வைப்பதுமாக தென்னிலங்கையில் இருக்கின்ற வியாபாரங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தென்னிலங்கையில் அரசாங்கத்திற்கு இருக்கின்ற பல நிறுவனங்களை கையகப்படுத்துவதற்காகவும் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்றார்கள். எனவே பொதுமக்கள் இது தொடர்பாக எச்சரிக்கையாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற தமிழ் இளையோரின் கருத்தாகவும் சிந்தனையாகவும் இருக்கின்றது. ஆகையால் இது தொடர்பாக தற்பொழுது பல விமர்சனங்கள் எழுந்து வருகின்றது.
எனவே இந்த விடயம் தொடர்பாக தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கின்ற கட்சிகளை தாண்டி ஏற்கனவே இருக்கின்ற கட்சிகளை ஒற்றுமைப்படுத்தி அந்த கட்சிகளுக்குள் புதியவர்களை போட்டியிட வைக்க வேண்டும். அப்படி புதியவர்களை மட்டுமே போட்டியிட வைக்காமல் பழைய கடந்த 10 வருடமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களும் போட்டியிட்டால் அவர்களுக்கு வாக்களிக்காமல் புதியவர்களுக்கு வாக்களித்து அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். இதுதான் கடைசியாக தமிழ் மக்கள் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கின்றது. இதுதான் தமிழ் தேசிய அரசியலின் கடைசி சந்தர்ப்பம். முடிவிலே இருக்கின்றோம். சரியான முடிவை எடுங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.